வணக்கம். நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுத்தரும் இந்த வரலட்சுமி விரதம் இந்த வருடம் எந்த நாள் வருது, பூஜை செய்ய நல்ல நேரம் என்ன, விரதம் இருப்பவர்கள், வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் அன்றைய நாள் என்ன சாப்பிடலாம், அம்மனுக்கு அலங்காரம் செய்ய முக்கியமாக தேவைப்படும் பொருட்கள் என்ன, பூஜைக்கு அவசியமான பொருட்கள் என்ன, நைவேத்தியத்திற்கு தேவைப்படும் பொருட்கள் என்ன, இப்படி பலவிதமான உங்கள் கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். உங்கள் கேள்விக்கான பதில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வரலட்சுமி விரதத்தை சுபிக்ஷமாக அந்த விரதத்தை மேற்கொண்டு அம்மனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு உன்னதமான விரதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ஒரு பண்டிகை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆண்டு வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்பவே சிறப்பாக நம்ம இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாட போகிறோம். வரலட்சுமி விரதம் செல்வத்தை அள்ளி அள்ளி தரும், லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் ஒரு விரதமாகவே இந்த வரலட்சுமி விரதம் நம்ம கொண்டாடுறோம். வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது 16 வகை செல்வத்திற்கும் அதிபதியான மகாலட்சுமி தேவியின் அருளை வேண்டி பெண்கள் இருக்கும் விரதம்தான் இந்த வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது 100% உண்மை. திருமகளான லக்ஷ்மி தேவி நம் ஒவ்வொருவர் இல்லத்திற்கும் எழுந்தருளி கொலுவிருப்புறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வரலட்சுமி பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். இந்த விரதம் வழிபாட்டின் மூலம் மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை பெற்று செல்வம், பெருமை, குழந்தை, மகிழ்ச்சி, அது மட்டுமல்ல அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் ஒரு சேர பெற்று வளமாக வாழ்வதற்கான ஒரு அற்புதமான விரதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதம், இந்த வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான நாள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வரலட்சுமி நோன்பு நம்ம கடைபிடிக்க போகிறோம். இந்த வரலட்சுமி விரதத்திற்கான பூஜை நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி தேவியை வழிபட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட லக்னம் அது நீண்ட கால செழிப்பை அளிக்குது அப்படிங்கிறது 100% உண்மை. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி 31ஆம் தேதி வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் 4 முறை வழிபாட்டிற்கு உகந்ததாகவே சொல்லப்படுது. 4 நேரம் வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்ததான ஒரு நேரம். அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல் வழிபாடும் நேரம் என்னன்னு பார்த்தோன்னா சிம்ம ராசி காலை 6:20 முதல் 8:19 வரை இந்த பூஜைக்கான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது முதல் வழிபாட்டு நேரம். இரண்டாவது வழிபாட்டு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விருச்சக ராசியில் நடக்குது. மதியம் 12:20 மணி முதல் 2:30 மணி வரை இந்த இரண்டாம் வழிபாட்டு நேரமாக பார்க்கப்படுது. மூன்றாம் வழிபாட்டு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கும்ப ராசியில் மாலை 6:34 மணி முதல் 8:20 மணி வரை இந்த மூன்றாம் வழிபாட்டு நேரம் இருக்குது. நான்காவது வழிபாட்டு நேரம்னு ஒரு வழிபாட்டு நேரம் இருக்குது. அந்த நேரம் ரிஷப ராசியில் நடக்குது. இரவு 11:55 மணி முதல் 1:58 மணி வரை, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடியற்காலை இந்த ஒரு பூஜைக்கான நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வழிபாட்டு நேரத்தில் நமக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்கோ, செய்ய முடியறதுக்கான டைமாக இருக்கோ அந்த நேரத்தில் வழிபாடை செய்து வரலட்சுமி விரதத்தை, அந்த விரதத்தை மிக சிறப்பாக நம்ம பூஜை செய்யலாம். வரலட்சுமி விரதம் பூஜை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவங்க கலசத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரோட ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதி பத்திரம், லவங்கம், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி தூய்மையான நறுமணமான பொருட்களை உள்ளே சேர்த்து அந்த கலசத்திற்கு மேலாக
தேங்காய் அது மட்டுமல்ல மாவிலையை கொண்டு அலங்காரம் செய்து வழிபாட்டில் இந்த கலசத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு, எங்கள் குடும்பத்தாரை ஆசிர்வாதம் செய்யுங்கம்மா அப்படின்னு மனசார பிரார்த்தித்து இந்த பூஜையை துவங்கணும் அப்படிங்கிறது முதல் ஸ்டெப். அன்னையை வழிபடும் பொழுது அன்னையோட மனதில் குடியிருக்கும் நாராயணனையும் சேர்த்து பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பூஜைக்கு, அந்த வரலட்சுமி பூஜையை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சிடலாம். பூஜைக்கு தேவையான மிக மிக முக்கியமான 20 பொருட்கள் இருக்குது. அந்த 20 பொருட்களையும் தெரிந்து கொண்டு அதை முன்கூட்டியே வாங்கி வைத்து அந்த பூஜையை நிறைவான பூஜையாக செய்து கொள்ளலாம். அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதலாக பார்த்தோன்னா திருவிளக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம். குத்து விளக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற திருவிளக்கு எடுத்துக்கலாம். அதோட எண்ணெய், நெய், திரி, அது மட்டுமல்ல அந்த விளக்கை ஏற்றுவதற்கு வத்தி பெட்டி, இந்த பொருட்களை எடுத்து நம்ம தயாராக வைத்துக்கலாம். அடுத்ததாக பூ மாலை வேண்டும். அது மட்டுமல்ல உதிரி பூக்கள், அம்பாளை அர்ச்சிப்பதற்கு உதிரி பூக்கள் தேவைப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பூஜை ஜாமான்கள் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு பித்தளை தட்டுக்கள், மஞ்சள் பொடி, சந்தனப்பொடி, குங்குமம், அட்சதை, வெற்றிலைப்பாக்கு, அது மட்டுமல்ல இதையெல்லாம் வைக்க சின்ன சின்ன கிண்ணம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த சின்ன பாத்திரம், அதோடு சேர்ந்து ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி, மணி, கற்பூரம் ஏற்ற தட்டு, பஞ்ச பாத்திரம், உத்ராணி, மா கோலம் போட தேவையான அந்த மா கோலப்பொடி, மஞ்சள் சரடு, அதற்கு கட்டுறதுக்கு பூ, கொஞ்சமாக பசும் பால், இந்த எல்லா பொருட்களும் பூஜைக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பொருட்கள். இந்த பொருட்களை ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி அதற்கு முந்தைய நாளே எடுத்து வைப்பது பூஜையை நிறைவான பூஜையாக நம்ம செய்து கொள்ளலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அம்மனை அலங்காரம் செய்வதற்கு முக்கியமான 11 பொருட்கள் தேவைப்படுது. அந்த 11 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சிறிய சைஸிலான வாழை கன்று 2 பீஸ், அது மட்டுமல்ல மாவிலை தோரணம் கட்டுவதற்கு மாவிலை தோரணம், முகம் பார்க்கும் கண்ணாடி, பூச்சரம், அம்மனை அலங்கரிக்கிறதுக்கு பூச்சரம், அம்பாளை வைக்கிறதுக்கு ஒரு சொம்பு, காதோலை 2 பக்கமும் வைப்பதற்கு, கருக வளையல் 2 பக்கமும் வைப்பதற்கு, மாவிலை கொத்து, தேங்காய், தாழம்பூ, அம்பாளை அலங்கரிக்கிறதுக்கு தாழம்பூ ரொம்பவே முக்கியமானது ஒரு பொருளாக பார்க்கப்படுது. சிறிய வாழை இலை, அதில் அரிசியை பரப்பி அம்பாளை வைக்க அம்மனுக்காகவே புதிய ஒரு ரவிக்கை துண்டு, இந்த எல்லா பொருட்களுமே அம்பாளை அலங்காரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே வாங்கி வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு. அடுத்ததாக அம்பாளை இப்போ நம்ம வைத்த பிறகு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைப்பதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்த நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்பம், அதன் கூடவே இட்லி, வடை, அந்த வடை முக்கியமாக உளுந்தால் செய்யப்பட்ட வடையாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு, கொழுக்கட்டை, வெல்லத்தினால் செய்யப்பட்ட பாயசம், கடலை சுண்டல். இந்த சுண்டல் சாயந்தரம் நெய்வேத்தியத்திற்கு ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த பொருட்களையும் தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வரலட்சுமி பூஜைக்கு விரதம் இருப்பவர்கள் என்ன உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிற குழப்பமும் கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வரலட்சுமி விரதத்திற்கு விரதம் இருப்பவர்கள் சில உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக இடம்பெறுவது வாழைப்பழம். பொட்டாசியம் நிறைந்த இந்த வாழைப்பழத்தில் இயற்கையாகவே குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால ஆற்றல் நிறையவே இதை அதிகரிக்க உதவுது. அப்படிங்கிறதுனால இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல 1 கப் பால் சாப்பிடலாம். இது ரொம்பவே தூய்மையானதாக பார்க்கப்படுது. பால் சாப்பிடாதவர்கள் பழ சாறுகள் சாப்பிடலாம் அல்லது துளசி தீர்த்தம் சாப்பிடலாம். இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை நிறைவான விரதத்தாக முடித்து கொள்ளலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இந்த வரலட்சுமி விரதத்திற்கு ரொம்பவே முக்கியமான அந்த நோன்பு கயிறு, அந்த நோன்பு கயிறில் 9 முடிச்சு போடப்பட்டிருக்கணும். அந்த அவசியம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
வரலட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியம். அந்த பூஜையை நிறைவாக நான் செய்வதற்கு விநாயக பெருமானே எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு மனசார வேண்டிட்டு இந்த விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். வரலட்சுமி பூஜையை மன நிறைவோடு செய்ய விநாயக பெருமான் நமக்கு முழுவதுமாக ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிறது 100% உண்மை. 9 முடிச்சு இருக்கும் நோன்பு கயிறு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அம்மன் அலங்காரம் செய்தவுடன் முடி கயிறு தயாரிக்கும் போது 9 முடிச்சுகள் அந்த நோன்பு கயிறில் போட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நல்ல நேரத்தில் இந்த முடிச்சு போடணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டலக்ஷ்மிகளோடு வரலட்சுமியையும் சேர்த்து மொத்தம் 9 லட்சுமிகள் அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் இந்த 9 முடிச்சு கொண்ட நோன்பு கயிறு கட்டிக்கிறாங்க. வயது மூத்த சுமங்கலி கையால் இந்த நோன்பு கயிறை கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. வரலட்சுமி நோன்பு கயிறு கட்டும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு இந்த நோன்பு கயிறை கையில் கட்டிக்கொள்ளலாம். அந்த மந்திரம் உங்களுக்கு வேணும்னா, அந்த மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு தனியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். என்ன மந்திரம் அப்படிங்கிறத நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறோம். இந்த வரலட்சுமியை நினைத்து, அம்பாளை நினைத்து மனதில் பக்தியோடும் சந்தோஷத்தோடும் இந்த பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வரலட்சுமி பூஜைக்கு சுமங்கலி பெண்களை அவசியம் அழைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியம். வரலட்சுமி விரதத்தை காலையிலேயே தொடங்கினாலும் மாலையில் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி பூஜையை தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது கடைப்பிடிப்பவர்கள் கண்டிப்பாக கடைப்பிடித்து வந்தோன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகும். திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டுமல்ல, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உண்டாகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து நாமும் வளமாக வாழ. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.